அனைவருக்கும் வணக்கம். நம் நாட்டின் விடுதலைக்காகவும், விடுதலை பெற்ற பின் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட தலைவர்களை தான் வரலாறு சுமக்கிறது. அவ்வாறாக மக்களால் இன்றும் கருப்பு காந்தி, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கல்வி கண் திறந்தவர், கிங் மேக்கர் என போற்றப்படும் கர்ம வீரர் காமராஜர் பற்றி இங்கு காண்போம். விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமி, சிவகாமி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்துள்ளார். தனது இளம் வயதிலேயே மகாத்மா காந்தியின் மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, காதி பயன்படுத்துவது போன்ற கொள்கைகளால் கவரப்பட்டுள்ளார். இவர் 1920ஆம் ஆண்டு இந்திய விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆங்கிலேய அரசால் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 1922ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்திலும் 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்திலும் பங்கேற்றுள்ளார். 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதன் விளைவாக 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்திய விடுதலைக்கு பிறகு காமராசர் 1952ஆம் ஆண்டு முதல் 1954ஆம் ஆண்டு வரை இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அன்று முதல் 1962ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்துள்ளார். இந்த காலம் தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி காலமாக இன்று வரை நினைவு கூறப்படுகிறது. மாநிலத்தின் வளர்ச்சிக்காக இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களை திறம்பட பயன்படுத்தினார். புதிய பல பள்ளிகளை திறப்பது, மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்ததன் மூலம் அனைவரிடமும் கல்வியை கொண்டு சென்றார். உயர்கல்வியை மேம்படுத்த சென்னை ஐஐடி போன்ற நிறுவனங்களை நிறுவினார். இதனாலேயே இவர் கல்வி தந்தை எனவும் பெயர் பெற்றார். விவசாயத்திற்காக நீர்ப்பாசன திட்டங்களையும் பல அணைகளையும் கட்டியுள்ளார். தொழில்துறை மேம்பட பல பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்தார். ஆடம்பரமற்ற நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்ததால் மக்களால் பெருந்தலைவர் எனவும் அழைக்கப்பட்டார். நேருவிற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராக தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு ஆற்றியதால் கிங் மேக்கர் எனவும் அழைக்கப்பட்டார். இவ்வாறு புகழ்பெற்ற ஐயா காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அன்று இயற்கை எய்தினார். கல்வியின் முக்கியத்துவத்தை அன்றே உலகிற்கு எடுத்து காட்டியுள்ளார். பல பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை நிறுவியதால் இவரை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று புகழாரம் சூட்டுகிறோம். காமராஜர் புகழை போற்றி வணங்குவோம். விருதுநகரில் பிறந்தவரே, விருதுகள் பல பெற்றவரே, காதி உடை அணிந்தவரே, கரைபடாத கரங்கள் கொண்டவரே, பள்ளிகள் பல திறந்தவரே, கல்வி தந்தை ஆனவரே, நேர்மையான அரசியலின் ஆசானே, கல்வி கண் திறந்த எங்கள் ஈசனே, நேர்மையான அரசியலின் ஆசானே, கல்வி கண் திறந்த எங்கள் ஈசனே, மத்திய உணவு திட்டம் அளித்தவரே, மகத்தான சாதனை படைத்தவரே, காந்திய கொள்கையை ஏற்றவரே, எங்களின் கருப்பு காந்தி ஆனவரே, காமராசரே, கர்ம வீரரே. நன்றி, வணக்கம். இதோ வருகிறார் நாட்டி கிட்ஸின் காமராஜர்.